மல்லிகா சேனல் கேசி ஃபேமிலிஸ்லாம் ஸ்பெஷல் ஹாய். ஹாஸ்பிட்டல்லாம் போனா லூஸா ஒரு கவுன் கொடுப்பாங்க, ஆப்ரேஷன்லாம் பண்ணும்போது அங்க லூஸான ட்ரெஸ்ஸா இருக்கு. நான் கொஞ்சம் லூஸா வேணும் தான் ஒரு சைஸ் பெருசு போட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஷோல்டர்லாம் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னாலே தெரியும். இங்க பாருங்க, தெரியுதுங்களா? ஒரு சைஸ் பெருசு இல்ல, 2 சைஸ் பெருசு மாதிரி இருக்கு. இது ப்ளீட்டட் ட்ரெஸ்னாலே நம்ம சைஸ் ஃபிட்டா போடும் போதே நல்லா லூஸா இருக்கும். இது பெருசு வேறையா, நல்லா லூஸா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நல்லா குண்டா புஃப்னு காமிக்குது. இதான் என் சைஸ். நைட்டுக்கு வந்து அந்த குர்த்தா ஃப்ரீயா இருக்கு, வெயில்ரா தாங்க முடியலடா அப்படின்ற மாதிரி அந்த குர்த்தா மீஷோல தான் வாங்கியிருந்தேன். செம்ம ஃப்ரீயா இருக்கு, வீட்டுல சுத்தலாம். ஆனா இதுல பாக்கும்போது நல்லா நான் அந்த பூதகுட்டி மாதிரி தான் இருப்பேன். ஏன்னா லூஸா இருக்கு, நிறைய ப்ளீட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி இருக்கும். பட் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, நான் முன்னாடியே சொல்லிடுறேன். சில பேர் அக்கா குண்டாயிட்டீங்கன்னு கேட்டீங்க. அப்கோர்ஸ் நான் குண்டுதான், அதை நான் அசிங்கமே பண்ணாம ஒத்துக்கிறேன். பட் இதுல ரொம்ப பெரிய சைஸா தெரியும் பிகாஸ் ஆஃப் த ட்ரெஸ். பட் ஐம் சோ கம்ஃபர்டபுள் வித் திஸ் ட்ரெஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கரா மீன் குழம்பு. மீன் பிடிக்கு வந்து தடை இருக்கிறது, மீன் பெருக்கம் அதுக்கு இன்னும் சொல்லுவாங்க அந்த காலம்னால மீன் பிடி தடை இருக்கிறதுனால மீன் வாங்காமே இருந்தாலும் மீன் கிரேவிங் நிறைய இருந்துச்சு. எங்க அப்பாக்கும் ஜிக்கும் மீன் ரொம்ப பிடிக்கும். ஆனா ஆன்லைன்ல டெண்டர்கட்ஸ்ல வந்து இருந்துச்சா, சரி ஓகே ஆர்டர் போட்டோம். அதான் ஃப்ரெஷ்ஷா சூப்பரா கட் பண்ணி வந்திருக்கு. சோ சங்கரா மீன் வந்து 2 செட் வாங்கணும், வவ்வால் மீன் வந்து 2 செட். இது கடல் வவ்வால் இல்ல, ஏரி வவ்வால் கிடையாது. ஏரி வவ்வால் நாங்க சாப்பிட்டது இல்ல, அதனால இப்படி இருக்கும் டேஸ்ட்னு தெரியல. ஸோ இது 2 செட் வாங்கியிருக்கோம். மெயினா எங்க அப்பாக்காகவும் ஜிக்காகவும். நிறைய விஷயங்களுக்கு அப்புறம் அக்கா வீட்டுல வந்து ஃபிஷ் ஆக்கவே இல்லை, சாப்பிடவே இல்லை. ரொம்ப நாள் அவங்களும் சாப்பிடாம இருக்கேன். ஆளுக்கு ஒரு துண்டு மீன் சாப்பிடலாமே அப்படின்னு. என்ன வேணும், என்ன ஏண்டா கேக்குற? வேற இப்படி இருந்துச்சு, ஏதோ பேசிட்டு இருக்கு, காதுல வாங்கிட்டு இருந்துச்சு. என்ன வேணும், ஏண்டா என்ன இருக்கிற இடையில அப்படின்ற மாதிரி. சோ இப்ப என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து யூஷுவல் சமையல் தான் செய்ய போறேன். பட் ரொம்ப நேரம் அடுப்புல உட்காந்து வதக்கறதுலாம் இல்லாம இங்க புளி வந்து நல்லா இவ்வளவு சைஸ் புளி, உள்ள கையில் அப்படியே இருக்கிற மாதிரி நல்லா பெரிய சைஸ் புளி வந்து கரைச்சி இங்க தனியா வடிகட்டி வச்சாச்சு. இதுல வந்து நம்ம வச்சிருக்கக்கூடிய பூண்டு, இந்த சின்ன வெங்காயம் அப்படியே இங்க போட்டுற போறோம். இதுலயே தக்காளி கரைச்சிட போறோம். இப்படியே குழம்பு ஏற்றிடுவோம். லாஸ்ட்ல தான் தாளிச்சு கொட்டுவோம். இதுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படாது. ரொம்ப நேரம் அடுப்புல நின்று நம்ம வதக்க தேவையில்லை. வில்லேஜ் சைட் மீன் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இதுல இது ஒரு வெரைட்டின்னு சொல்லலாம். இந்த நிலத்தை பத்தி நிறைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் நீங்க கேட்டிருந்தீங்க. அந்த Q&A தான், குட்டி குட்டி கொஸ்டின்ஸ்லாம் டீடைல்டு ஆன்சர்ஸ். இதெல்லாம் கமெண்ட்ல என்னால சொல்ல முடியல. நம்ம நேர்ல எக்ஸ்பிரஸ் பண்ணும் போது என்னோட வார்த்தைகள்லாம் சொல்லும் போது தான் சிலதெல்லாம் புரியும். அதனால அந்த கொஸ்டினுக்குலாம் நான் அடுத்த வீடியோல ஆன்சர் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். அந்த கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர்ஸ் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ சமையலே அப்படியே பார்த்துக்கோங்க. வாங்க Q&A பார்க்கலாம். 6 பல் பூண்டு தட்டி போட்டுக்கலாம். 8-10 பல்லு சின்ன வெங்காயம் தட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கல்லுப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நம்ம மாங்காய் வேற சேர்த்து மீன் குழம்பு செய்ய போறதுனால உப்பு, காரம், புளி எல்லாம் சேர்த்து கரைச்சு லாஸ்ட்ல டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது காரம் கொஞ்சம் தூக்கலா இருக்கணும் உங்களுக்கு. ஏன்னா மாங்காய் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வேற புளிப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா சிகப்பு மிளகாய் தூளும் தனியா தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இந்த குழம்பு மிளகாய் தூள்லயே நமக்கு தேவையான எல்லாமே இருக்கு. மிளகு, சீரகம், மிளகாய், தனியா, வெந்தயம் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதை வந்து தேவையான அளவு புளிப்பு எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க காரம் போட்டுக்கலாம். தாராளமா குழம்பு கரண்டி இருக்குல்ல, அதுல 2 கரண்டிலிருந்து 3 கரண்டி போடுவேன். ஏன்னா எங்களுடைய குழம்பு மிளகாய் தூள் காரம் கம்மி. ஸோ உங்களுக்கு புளி குழம்பு மாதிரி வேணும்னா காரத்தை கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. நாங்க கார குழம்பு மாதிரி இல்ல காரசாரமா சுள்ளுன்னு இருந்தா நல்லா இருக்கும். புளி வந்து அதிகமா வெயில சேர்க்க வேணாம், புளியை குறைச்சிடுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இதுலதான் நான் வந்து தக்காளியும் போட்டு கரைச்சிருக்கணும். இது வழிஞ்சு ஊத்திரும் போல இருக்கு. நம்ம இங்க கரைச்சி இதை வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம், இல்ல இதுல ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை போட்டு தெரிச்சிடுச்சுடா. நிறைய தக்காளி பழம், நிறைய வெங்காயம் எல்லாம் தேவையில்லை. சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணும்போது கொஞ்சமா கம்மியா போட்டாலே போதும். இந்த 2 தக்காளி நல்லா கரைச்சு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கரைச்சதுக்கு அப்புறம் இதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த லம்ஸ் எல்லாம் இல்லாம நல்லா கையால கரைச்சிக்க போறேன். அதுக்கப்புறம் அடுப்புல பாத்திரம் வச்சு நம்ம வந்து குழம்பு கொதிக்க வேண்டியதுதான். இது கரைச்சாச்சு இல்லைங்களா? அடுத்தது வந்து மீன் வறுவலுக்கு நான் மசாலா மட்டும் என்ன போட்டுருக்கேன் டக்குன்னு சொல்லிடுறேன். குழம்பு மிளகாய் தூள் வந்து 4 டேபிள் ஸ்பூன் வச்சிருக்கேன். இது வந்து ஃபிஷ் மசாலா 2 ஸ்பூன் வச்சிருக்கேன். காஷ்மீரி சிகப்பு மிளகாய் தூள் கலருக்காக, இது ரொம்ப காரம் இருக்காது, லைட்டா தான் காரம் கொடுக்கும். 3 ஸ்பூன் வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 ஸ்பூன் வச்சிருக்கேன். உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் வந்து 1 ஸ்பூன் வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தண்ணியோட சேர்த்து ஃபிஷ்ல போட்டு பரட்டி ஃப்ரீஸ் பண்ணிட போறேன். நான் ஃப்ரீஸ் பண்ணி ஒரு 1/2 hour கழிச்சு தவால போட்டு நம்ம வறுக்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா இரும்பு பாத்திரம், சிக்கன் 65 முந்தா நேற்று போட்டது. அந்த எண்ணெய் நேற்று ஃபுல்லா இது அப்படியே இருந்துச்சு. நான் இதை வந்து எடுத்து கிளீன் பண்ணிட்டு பாத்திரம் கழுவுன உடனே அடுப்புல ஏத்திட்டேன். அடுப்புல ஏத்துன உடனே சூடு ஏறின உடனே எண்ணெய் தடவி வச்சுட்டேன். ஒரு வாட்டியும் இரும்பு பாத்திரத்துல சமைக்கிறது நல்லது. ஆனா இரும்புக்கும் தண்ணிக்கும் ஒத்து வராது. இது ஒரு டிப்ஸ் மெயின்டைன் பண்றதுக்காக சொல்றேன். பாத்திரத்தை கழுவுறதுக்கு ஊரெல்லாம் போடக்கூடாது.
இங்க இருந்து சிங்குக்கு போன உடனே கழுவிடணும், கழுவின உடனே அடுப்புல ஏற்றி சூடு பண்ணிடணும். சூடான உடனே எண்ணெய் தடவி வச்சிட்டீங்க அப்படின்னாக்கா ஜென்ரேஷனா இரும்பு பாத்திரம் சூப்பரா மெயின்டைன் பண்ணலாம். நான் அப்படிதான் மெயின்டைன் பண்றேன். சும்மா நீங்க மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. தண்ணிக்கும் அவனுக்கும் ஆகாது, அவனுக்கு எதிரி. அப்படி நீங்க பாத்துக்கோங்க. அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் இதே பாத்திரத்துல சமைச்சிடலாம். 7 ஜென்மம் எடுத்தாலும் இதே பாத்திரம் நானே உனக்கு கொண்டாட்டியா வரணும். இந்த பழைய பாத்திரமே வச்சுக்கோ. இல்ல செம்ம வெயிட்டுங்க, நிஜமா அது வெயிட் தான். நிறைய உமனுக்கு வந்து அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்கு. இரும்பு பாத்திரத்துல சமைக்கிறது அவ்வளவு ஆரோக்கியம்னு சொல்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹோட்டல் அவாய்ட் பண்ணுங்க, வீட்லயே சமைச்சு சாப்பிடுங்க. நல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம், இரும்பு பாத்திரம் இந்த மாதிரி சமைச்சுக்கோங்க. இரும்பு பாத்திரம் மெயின்டைன் பண்ண தெரியாதவங்க தான் அதை வாங்க பயப்படுவீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க சீசனிங் பண்ணணும் அவசியமே கிடையாது. இந்த மாதிரி சூப்பரா மெயின்டைன் பண்ணலாம். இந்த மாதிரி நான் பயந்து யூஸ் பண்ணாம இருந்து என்கிட்ட இந்த மாதிரி இரும்பு கடாயே பாத்தீங்கன்னா ஒரு 5-6 கிடக்கு. பேனு, தோசை தவா, வறுக்கிறதுக்கு ஒரு நிறைய இருக்குது. இதுலயே 2 சைஸ் இருக்கு. ஸ்மூத். ஆமா சீரியஸ்லி இரும்பு தோசை கல்ல சூப்பரா இருக்கா. மீன் வறுக்கிறதுக்குன்னே ஒரு பேன் வர வச்சிருக்கேன். இது எல்லாமே இண்டஸ் வேலியில கிடைக்குது. இது இப்ப நான் சமைக்க போற கடாய் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடாய் தான். ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ன்றதுனால ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து உடம்புக்கு கெடுதலும் கிடையாது. அண்ட் ட்ரைப்ளைன்றதுனால பாத்திரம் சமைக்கக்கூடிய பொருள் வந்து தீஞ்சிருமோ அப்படின்னு நீங்க பயப்படாம, ஏன்னா ஹெவியா இருக்கும், நல்லா சமமா வந்து வரும். சோ சூப்பரா இருக்கும். இதுக்கு மூடி இல்லாத கடாய். இதுலயே வேரிய சைசஸ் மூடியோட, கண்ணாடி மூடியோட, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மூடியோட எல்லாம் வருது. சொல்லுவாங்களே என் அம்மா காலத்து பாத்திரம் மாதிரி வருமா அப்படின்னு போங்க. அந்த மாதிரி நம்ம பாட்டி காலத்து பாத்திரம்னா இப்படி வெயிட்டா இருக்கும். அந்த மாதிரி நல்லா வெயிட்டா இருக்கக்கூடிய பாத்திரங்கள் நல்லா ஜெனரேஷனா நம்ம மெயின்டைன் பண்ணணும், யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த ட்ரைப்ளை கடாயே இருக்குது. ஸோ இது எல்லாமே இண்டஸ் வேல்யூடது தான். நான் இன்னைக்கு காமிக்க போறேன். இது நான் இன்னைக்கு மீன் வறுக்கிறதுலாம் கூட நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அது எல்லாமே இண்டஸ் வேல்யூடது தான். இண்டஸ் வேல்யூல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸும் அப் டு 40% வரைக்கும் ஆஃப்லயே கொடுத்துருவாங்க. என்னுடைய கூப்பன் கோட் நீங்க யூஸ் பண்ணி வாங்கும்பொழுது அடிஷனலா 12% ஆஃபர்ல நீங்க வாங்கிட முடியும். ஸோ காசு மிச்சம் பிடிச்சு நீங்க இந்த மாதிரி ஹெல்தியான உடம்புக்கு ஆரோக்கியமான பாத்திரங்கள்ல வாங்கி சமைச்சு உங்க ஹெல்தியும் நீங்க பாத்துக்க முடியும். என்னுடைய கூப்பன் கோட் கார்த்திகா அப்படின்னு போட்டீங்கன்னாலே 12% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு படக்குன்னு வந்துடும். எது வாங்கினாலுமே இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ற எல்லா ப்ராடக்ட் லிங்க், ப்ராடக்ட் கோடு, அதாவது கூப்பன் கோட் இருக்கு, அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நான் வைக்கிறேன். நான் யூஸ் பண்ற பாத்திரம்லாம் நான் அப்பப்போ உங்களுக்கு சொல்றேன் அதை பத்தி. சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், கையில மிளகா இருக்கு, கை அலம்பிட்டு தலையில சீப் வச்சுட்ட போல இருக்கு. ஆமா, இது இந்த சீப் வந்து பாத்தீங்கன்னா கேரமல் அழகு பட்டிக்கு இருக்குல்ல, அவங்களோட நான் அப்பப்போ வாங்குறேன்ல, அதுல அந்த பிள்ளைங்க கிஃப்ட் போட்டு அட்டாச் பண்ணி அனுப்புவாங்கல்ல, அது வந்து கிஃப்ட் எனக்கு இது. சரி நான் எடுத்துக்கா. அழகா இருக்குல்ல, கியூட் இல்ல, அழகா இருக்கு. எனக்கு தெரியும், கேட்டேன், பார்த்ததே இல்ல. ஆமா நல்லா இருக்கு, எனக்கு கொடுத்துரு. எனக்கு கொடுத்துருடா. இங்க வந்து இந்த பாத்திரம் வந்து சூடாகிறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, என் வீட்டுல நான் மட்டும் யூஸ் பண்ணலங்க, நம்ம வீட்டுக்கு ஹெல்ப்புக்கு வர அக்கா இருக்காங்க இல்லையா, நாங்க வெளில போகும்போது அக்கா வீட்டுல சாவி கொடுத்துட்டு போயிடுவோம். அக்கா கிட்ட இன்னொரு செட் ஆஃப் கீஸ் இருக்கு. அவங்க அங்க சாவி வாங்கி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களா அடுப்பு எடுத்து பால் எடுத்து காய்ச்சி எங்க என்னென்ன இருக்குன்னு நாங்க சொல்லியிருப்போம். ஏதாவது சாப்பாடுலாம் இருந்துச்சுன்னா கூட நான் சொல்லிட்டு போவேன், இதெல்லாம் உங்களுக்குக்கா, சாப்பிட்டு ஒழிச்சு போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். அவங்களும் லைட்டர் யூஸ் பண்ணுவாங்க. எங்க வீட்டுல அவங்க பேரண்ட்ஸ் வந்தாங்க, என் பேரண்ட்ஸ் வந்தாங்க, எல்லாருமே யூஸ் பண்றாங்க. இது ஈஸியா இருக்கு. இதையே வாங்கின ஒரு வருஷத்துல ஏதோ ஈரமாயி ஒண்ணு வேலை செய்யணும்னு நான் சொன்னேன். இன்னும் எலக்ட்ரிக் அது இதுன்னு போட்டுச்சுன்னா அது வர சார்ஜ் போட்டுக்கிட்டு வந்துகிட்டு கம்ஃபர்டபுள் இல்ல. இருந்துச்சுன்னா இன்னும் லேட்டஸ்ட் டெய்லி ஒண்ணு வருது, வாங்கி யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். எனக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கு. எங்க வீட்டுல யார் யாரெல்லாம் யூஸ் பண்றாங்கன்றத பார்த்தா நான் வாங்க முடியும். அதுக்கு எனக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கு, மேட்சிங்கா இருக்கு, அதான் வாங்கியிருந்தேன். சோ எலக்ட்ரிக் பத்தி எனக்கு தெரியாதுன்னு இல்ல, எனக்கு அது தேவையில்லை, அதனால வாங்கல. என்னத்துக்கு பண்ண போறோம், சூப்பரா சூரிய எழுச்சு பாத்திரம், எந்த தனிப்பும் இல்லை. இது அப்படியே எடுத்து ஊத்த வேண்டியதான். கீழே கொஞ்சம் ஊத்திட்டேன்னா அந்த வீடியோல போக்கஸ்ல அழகா தெரியணும் ஊத்துறது அப்படின்னு நினைச்சு நான் ஊத்துனேன். தொடக்கணும், இப்ப கையோட தொடச்சிக்கிட்டு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் அவங்க 2 நிமிஷம் ஆகுமா, டிஷ்யூ கிழிச்சா முடியும். யார பாட்ட போட்டாங்கடா, நான் பேச ஆரம்பிக்கும் போதுதான் என்னடா இன்னைக்கு விசேஷம் பாட்ட போட்டிருக்காங்க இல்லையா? ஒண்ணுமே இல்லை இன்னைக்குலாம், தெரியலையேம்மா. கிருத்திகா அமாவாசை எதுவுமே இல்லையா, திடீர்னு பாட்ட வேற போட்டாங்க. வாய்ஸ் ஓவர் தான் இந்த டிஸ்டர்பன்ஸ்ல. அவ்வளவுதான், ஃபுல் தீ வைக்க போறோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போறோம். பச்சை வாசனை போய் நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். நல்லா கொதிக்கணும். இதெல்லாம் கையால நல்லா பிசையும் போதுதான் அந்த ஒரு நல்ல டேஸ்டே வரும். ஸ்பூன் வச்சு கலரை செய்யும் போது அந்த டேஸ்ட் வருமான்னு எனக்கு தெரியல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. காஷ்மீரி ரெட் சில்லி வேற போட்டுருக்கிறதுனால அதோட காரமும் இருக்கும். மீன் மசாலா வேற கொஞ்சம் வாங்கின பேக்கெட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது, இருக்கிற வரைக்கும் காலி பண்ணிடலாம்னு இதுல போட்டுட்டேன்.
குழம்புலயே கொஞ்சம் போட்டு பார்க்கவே சூப்பரா இருக்கு. அது காரம் இருக்கும், அதனால ஒரு லேயர் பெருசா கோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. போதுமா இது? போதுமாவா? சூப்பரா இருக்கு பார்க்க. மீன் குழம்பு என்னாச்சு இன்னைக்கு ரொம்ப டேஸ்டா இருக்க மாதிரி இருக்குல்ல? ஆமா, வாசனையே நல்லா வந்துச்சு. நீ ஊத்தும் போதே எனக்கு வாசனை நல்லா வந்துச்சு, அப்புறம் கொதிக்கும் போது இன்னும் நல்ல வாசனை வருது. எப்பவுமே போடுறதுதான் எல்லாமே, சில சமயம் அப்படிதான். இன்னைக்கு வாசனையும் நான் உப்பு பார்த்துதான் செக் பண்ணேன், இப்பவே மீன் குழம்பு வாசனை வந்துட்ட மாதிரி இருக்கு. மீன் குழம்புல என் கையில மீன் எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. மீன் போடாமலே மீன் குழம்பு டேஸ்ட் மாதிரி வந்துருது எப்படி? இன்னைக்கு இத்தனை வருஷமா மீன் குழம்பு வைக்கிற இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அத நாங்க வந்து மதியானத்துக்கு சமைக்கலங்க, நைட்டுக்கு சமைச்சிருக்கோம். மதியானத்துக்கும் நைட்டுக்கும் பிரேக்ஃபாஸ்டே 11 மணிக்கு தாங்க சாப்பிட்டோம். ஏன்னா நேற்று லேட்டா வந்தோம், வெளில போயிட்டு. எரிச்சது லேட்டு கொஞ்சம், எல்லாமே வெயில் வேற முடியல. ஆமா, செம்ம டயர்ட், அடிச்சு போட்ட மாதிரி வலி, உடம்பெல்லாம் வலி. பிள்ளைங்களோட ஜாலியா நேற்று விளையாடிட்டு வந்தது, வேலை எல்லாம் சேர்த்து ரொம்ப நாள் டயர்ட். அந்த உடம்பு கேட்கும் பாத்தீங்களா, தூங்கணும்னு கெஞ்சோம், அந்த மாதிரி தூங்கிட்டோம் எல்லாரும். 11 மணிக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் மீன் ஆர்டர் பண்ணி அது இதுன்னு சைட் வேலை அது இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் சில பர்சனல் வேலையா அவரு வேற வெளில போயிட்டு வந்தாரு. வெளில போயிட்டு வந்துட்டு அவரு வாங்கி வந்துதான். அதுக்குள்ள நான் வந்து இங்க மீனுக்கு ஆர்டர் போட்டு வந்த உடனே மீனை கிளீன் பண்ணி இந்த வேலையெல்லாம் நடந்துச்சு. எனக்கு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கீங்களா, நல்லா ஃப்ரெஷ்ஷா வெங்காயம் எல்லாம் இருக்குல்ல, நம்ம முன்னாடி கையில நல்லா இடிச்சு தட்டி உள்ள போட்டோம்ல, அதுல அந்த கரைக்கும் போது அந்த வாசனை வந்துச்சு. இது மீனே இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க கடையில எல்லாம் மசாலா போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு பாக்க. அந்த மாதிரி ப்ரோ, அந்த மாதிரி வரவே மாட்டான். டைம் இல்லாம அவன் இருக்கானே, நம்ம பர்த்டே கொடுத்த கிஃப்ட் எல்லாம் வச்சு அவன் விளையாடிட்டு இருந்த ஸ்கிரீன் டைமே கிடையாது. ரொம்ப ஹாப்பி எனக்கு. வெறும் இதுதான் ஹாரி பாட்டர் சீரிஸ் தான் ஒண்ணா பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, இன்னும் 2 பார்க்கணும். டெத்லி ஹாலோஸ் பார்ட் 1 பார்ட் 2 இது ரெண்டும் பார்த்துட்டோம்னா மொத்தமா சீரிஸ்க்கு லேட்டஸ்டா பார்த்த மாதிரி ஆயிடும். ஆமா. அப்புறம் இது எண்ணெய் தடவி வைக்கணும்ல, அடுத்தது நான் இப்ப இது எண்ணெய் தடவி வச்சிருக்கேன். இப்ப எடுத்தோம்னா அப்படியே அடுப்புல வச்சு இது யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த எண்ணெய் என்ன ஆகும், அப்படியே ஆறி 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 மேல ஊறி எண்ணெய் வந்து சில பிசுக்கு மாதிரி ஆயிடும். பிசுக்கு அழுக்கெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிருக்கும். இதை நேரா எடுத்துட்டு போய் அடுப்புல வச்சு சமைக்கிறதுக்கு முன்னாடி, அடுப்பு ஆன் பண்றதுக்கு முன்னாடி எடுத்துட்டு போய் வாஷ் பண்ணுங்கற. மெத்தன இருக்க பஞ்சு இருக்கு இல்லையா, ஸ்டீல் நார் இல்ல, நார்மல் இதை போட்டு நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்து உடனே அடுப்பு ஆன் பண்ணி வச்சிருவேன். எண்ணெய் ஊத்தி சமைக்க ஆரம்பிச்சிடும். சமைச்சு முடிச்சோன்னா என்ன செய்யணும், நான் முன்னாடி சொன்னேன், அதை கண்டுபிடி அப்படியே சேர்த்துக்கோங்க, சரிங்களா? சோ அது மாதிரிதான் வாஷ் பண்ணிட்டு தான் சமைக்கணும், அப்படியே எடுத்து வைக்க கூடாது. நல்லா இருக்கா பார்க்கவே? அவ்வளவுதானா? இல்ல இல்ல, இருக்கு கரெக்டா. அக்கா ராகேஷ், நீன்னு நானு ஷர்வின் குட்டி டாடி இருக்கும், 6 பேர் இருக்கும். கரெக்டா சங்கராமீன் நம்ம போட்ட அளவுக்கு 6 மீன் வந்துருச்சு. முழு மீன் 6 மீன் இருக்கு. சூப்பர். சோ 6 பேருக்கு 6 பீஸ் வந்துருச்சு. வரவல பிரண்ட் வருமா? வரும், தாராளமா வருமா? வரும். ஓகே, அப்ப எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வருமா? சரி, எனக்கு வேணாம்ப்பா. வரும் இல்லடா, எக்ஸ்ட்ரா வருமா? இந்த இது தலகனலாம் தெர்லடி சொன்ன இதெல்லாம் என்னது? அது வாழை ரெண்டா உடைச்சிட்டாங்க. வாழை உடைச்சிட்டாங்களா? தலையே இல்லையே எங்க. என்ன பீஸ் இது? வால் பீஸா? இல்ல, தலையில இருக்கு சைடாடா. சைடு. ஐயோ, பாக்குறவங்க டான்ங்குது, மாமாங்குது, செல்லோங்குது, என்ன பண்றது? ஐயோ, எல்லாமே எங்க அப்பாவோட பேர் நல்ல தம்பி. நிறைய பேர் வந்து ரெஸ்பெக்ட் இல்லாம கூப்பிட நினைப்பாங்க. நானும் டாடியும் கிச்சன்ல வந்து நிறைய நான் சமையல் கத்துக்கிட்டது நிறைய எங்க அப்பாட்டு தான். கிச்சன்ல அவர் சமைக்கும் போது கூட போய் நின்றுட்டு இருப்பேன். அவனை இவனை எடுன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ பெருசாகிதான் நான் வந்து வெங்கடேஷ் பட் சார் வந்து பேசுறது, அவன் இவன் வெங்காயத்தை போட்டுலாம், அவனை வதக்கலாம்ன்றதுமா. பட் அவரே எங்கேயாவது சின்ன வயசுல பண்ணியிருந்திருப்பாரு. நிறைய சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் அவரோட சமையல் பார்க்கும்போது எனக்கு வரும். ஏன்னா என் அப்பா அப்படிதான் சொல்லுவாரு, அவனை எடு, அள்ளி உள்ள போடு, சும்மா ஒரு 2 போடு, அவனை வதக்கு அப்படின்னு பாரு. எங்க அப்பா சொல்ற டைலாக் அது. ஸோ அப்படி சொல்லும் போது நானும் இடம் அப்படி ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியா வேலை செய்வோம் கிச்சன்ல. அப்போ என்ன தம்பியா அப்படின்னு நானு பேரிச்சு கூப்பிடுறியா அப்படின்னு வரேன்னா எங்க அப்பா பேர் நல்ல செல்லம்மா தம்பி கூப்பிடுறாரு அப்படின்னு. அந்த மாதிரி சம்டைம்ஸ் சல்வன டே தம்பிங்கவா அப்படின்னுவேன். ஜி என்ன தம்பி அப்படின்னு நான் சம்டைம்ஸ் அது ஒரு செல்லமா கூப்பிடுறது. ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் 65 இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் மசாலா தடவி வச்சுட்டு ஒரு ஃப்ரீசர்ல ஒரு 1/2 hour வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்க செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல அடுத்த நாள் செய்ய போறீங்க, ரொம்ப நேரம் டைம் இருக்கு அப்படின்னா நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சாலே போதுமானது. ஃப்ரீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஒரு 1/2 மணி நேரத்துல டக்குன்னு சமைக்கணும்ன்றதுனால நான் ஃப்ரீசர்ல வச்சுட்டு 1/2 hour எடுத்து வறுக்க போறேன். மாங்காய் லைட்டா பூச்சி இருக்க மாதிரி இருந்தது, அந்த பிளாக்கா இருந்தது. அச்சோ நல்லா இருக்குமோ இல்லையோ நினைச்சு ஒரு 2-3 வாட்டி தண்ணியில கழுவிட்டு அப்புறம் லைட்டா சாப்பிட்டு பார்த்தேன். செம்மையா இருந்தது மாங்காய். மாம்பழம் மாங்காய் சீசன் எல்லாம் வரும்பொழுது மாங்காயோட டேஸ்டே தனி ருசி தான். ஓகேடா,
மீன் குழம்புல போட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அடுத்து நிறைய பேர் கேட்டிருந்த கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட அக்கா என்ன ஆவாங்க, வீடு நான் ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ரொம்ப தேங்க்யூ. கார்த்திகா அக்கா இல்லைன்னா இத்தனை நாள் அக்காவும் தங்கச்சியும் ஒன்னா ஒத்துமையா பக்கத்து பக்கத்துல இருந்தீங்களே, இப்ப நீங்க போயிட்டீங்கன்னா அக்கா தனியாயிடுவாங்களோ அப்படின்னு அவ்வளவு அன்பா அக்காக்காக யோசிச்சிருக்கீங்க. அந்த கமெண்ட்ஸ்க்கு நிறைய லைக்கோ வந்திருந்தது. இந்த கொஸ்டின் ரெகுலரா எனக்கு வந்துகிட்டே இருக்கக்கூடிய கொஸ்டின். வீடு கட்ட போறேன் அப்படின்னு சொல்லி வந்ததுல இருந்து அந்த ஒரு வீடியோலயுமே இந்த கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு அக்கா மேல அவ்வளவு அக்கறை லவ் கொடுக்கறதுக்கு ரொம்ப தேங்க்யூ. போன வீடியோலயே சொல்லி இருந்தேன்னு நினைக்கிறேன், வீடு உடனே நாங்க ஷிஃப்ட் பண்ணிட்டு போக மாட்டோம், அதனாலதான் இப்போதைக்கு நாங்க சின்னதா போடுறோம், இடம் பாதுகாப்பா இருக்கணும். நம்ம வந்து இப்பவே செடி மரங்கள்லாம் வச்சாக்கா நம்ம ஷிஃப்ட் ஆகி போகும்போது ஒரு 1 இயர் கழிச்சோ 2 இயர் கழிச்சோ போகும்பொழுது அந்த மரங்கள்லாம் நல்லா வளர்ந்துருக்கும். அதுக்கு ரெகுலரா நம்ம போய் மெயின்டைன் பண்ணணும், பாதுகாக்கணும். அதுக்கு நமக்கு அங்க தங்கறதுக்கு போறதுக்கு வரதுக்குலாம் இடம் வேணும். வீக்கெண்ட்ல ஒரு லீவ் நாள்லயும் சம்மர் ஹாலிடேஸ் வின்டர் ஹாலிடேஸ் எல்லாத்துலயும் போய் அங்க தங்கிக்கலாம், நம்ம சொந்த வீடு. சோ அதனால அந்த மாதிரி இருக்கட்டுமே தான் சின்னதா ஒரு வீடு வந்து அங்க கட்டுறோம். நம்ம வீடு பக்கத்திலேயே தாங்க இருக்கு, டெவலப்பிங் ஏரியா. அது இன்னும் கொஞ்சம் நிறைய வீடுகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரீம் ஹோம் கட்டிட்டு அந்த வீட்டுக்கு போவோம். இப்போ உடனே போற மாதிரி இல்ல. சோ இப்போதைக்கு சின்னதா கம்ஃபர்டபுளா எங்களோட நீட்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு வீடு கட்டிருக்கோம், அவ்வளவுதாங்க. சோ அக்காவை விட்டுட்டு நான் இப்பவே பிரிஞ்சிட போறேன் அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். அக்காவை பத்தி யோசிக்காமையும் நாங்க இருக்க மாட்டோம். ஷிஃப்டிங்காகவே சொந்த வீட்டை விட்டுட்டு எனக்கு ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக அக்கா கூட வந்தவங்க. சோ அன்னையில இருந்து நானு அக்கா ஜி 3 பேரும் சேர்ந்துதான் ஜியோட பிசினஸ், அப்புறம் நம்மளோட யூடியூபா இருக்கட்டும், வேற எந்த ஒர்க்கா இருக்கட்டும், எல்லாமே சேர்ந்து 3 பேரும் சேர்ந்து தான் நாங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். சோ ஒரு 4-5 இயர்ஸா நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்னாதான் இருக்கிறோம். சோ லைஃப் லாங் கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற மாதிரியே தான் நாங்க பாத்துக்குவோம். ஒண்ணு மேல கீழே வீடு கட்டிட்டு போகலாம், இல்ல பக்கத்துலயே அக்காவும் நானும் அந்த மாதிரி இருக்கலாம். பட் பிரிஞ்சு போறதுன்றது இருக்கவே இருக்காது. சோ அக்கா விட்டுருவேன் இல்ல என்ன விட்டுருவாங்க அக்கா அப்படிலாம் கிடையாது. ஒருத்தரை சப்போர்ட்டிவா கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். பக்கத்துல இருக்கக்கூடிய பிளஸிங் கிடைச்சிருக்கு. அக்கா எனக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு எனக்கு தெரியும். இன்னொரு அம்மா நான் அடிக்கடி சொல்லுவேன், அக்காவை நான் விட்டுறவே மாட்டேன், அக்காவை என்ன விட்டுற மாட்டாங்க. அதனால நான் சொல்றேன். அடுத்த கொஸ்டின் பாக்குறதுக்கு முன்னாடி இங்க ஒரு தாளிப்பு போட போறேன். மீன் குழம்புக்காக மாங்காய் வந்து சேர்த்துட்டோம். இப்ப தாளிப்பு கொஞ்சம் சின்ன பர்னர்ல ஆரம்பிச்சோம்னா மீனும் போட்டுட்டு தாளிப்பை டக்குன்னு கொட்டுறதுக்கு கரெக்டா இருக்கும். பேரலா இந்த வேலையை ஆரம்பிச்சிடலாம். சேம் நான் சொன்ன அதே பிராண்ட்ல இருந்து ஒரு சூப்பரான பேன் எடுத்திருக்கேன். நிறைய எண்ணெய் இதுக்கு தேவையில்லை. தாளிப்புக்காக சும்மா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் இருந்தா கூட தாராளமா போதுமானது. குழந்தைங்க எல்லாம் சாப்பிடுறாங்கன்றதுனால நிறைய சின்ன வெங்காயமும் நல்லெண்ணையும் நிறைய சேர்த்து செய்யலாம் அப்படின்னு நல்லெண்ணெய் தான் நான் இன்னைக்கு போட்டிருக்கேன். வெந்தயம் கடுகு மட்டும் போட்டு தாளிச்சுட்டு பெருங்காயம் ஆட் பண்ணிருக்கேன். பெருங்காயம் நான் ஆட் பண்ணுவேன், அந்த ஃபிளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேணும்ன்றவங்க ஆட் பண்ணலாம். கோல்டன் பிரவுன் கலர்ல வெங்காயம் மாறணும், அந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் ஆட் பண்ணீங்கன்னா மீன் குழம்பு கெட்டு போகாது. அதுக்குள்ள எங்க மாங்காய் ஓரளவுக்கு வெந்துட்டதுனால ஃபிஷ் இந்த நேரத்துல போட்டா கரெக்டா இருக்கும். 6 மீன் தானே இருக்குன்னு பார்த்தோம். ஒன்னும் பெரிய பெரிய மீனா இருந்தது. நல்லா 2 பீஸ் மீன் அளவுக்கு தான் அந்த பெரிய மீனே இருந்தது. சோ நல்லா ஃபில்லிங்கா தான் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அது குழம்புக்குள்ள போகும்போது தான் டே இவன் பெருசா இருக்காண்டா அப்படின்னு தோணுச்சு. கடாயும் நல்லா நிரம்பி இருந்தது, கரெக்டா இருந்தது. இந்த வாட்டி குழம்பு அட்டகாசமா இருந்ததுங்க. சோ அந்த தாளிப்பு நல்லா அங்கங்க கோல்டன் ப்ரௌன்ல வெங்காயம் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. சோ அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆட் பண்ணிட்டு லைட்டா மீனை டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு சின்ன ஒரு ஸ்டிர் கொடுத்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியதான், ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த பக்கம் மீன் வறுவலும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குக்கர்ல இன்னைக்கு சாதம் வச்சுட்டேன். நான் சொன்ன மாதிரி ரொம்ப டயர்டா இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, சாதம் வடிக்கல, குக்கர்லயே வச்சுட்டேன். இன்னொன்னு நான்வெஜ் செய்யும் போது குக்கர்ல சாதம் வடிச்சா அது ஒரு மாதிரி டேஸ்ட் எங்களுக்கு பிடிக்குது, எங்களுக்கு அது பழகிடுச்சு. மற்ற நாள்லாம் வடிச்சுதான் சாப்பிடுறோம். மீன் வறுவல் பாத்தீங்களா சூப்பரா இருக்கு. இந்த காரசாரமா சாப்பிடுறவங்களுக்கு எல்லாம் மசாலா கோட்டிங் எக்ஸ்ட்ராவும், பிள்ளைங்களுக்கு வந்து காரம் கோட்டிங் கொஞ்சம் கம்மியாவும் வறுத்தாச்சு. இரும்பு தோசை கல்ல சமைக்கும் போது மண் சட்டியில செய்யும் போதெல்லாம் ஒரு தனி டேஸ்ட் தாங்க. சாதம் நல்லா பொலபொலன்னு உதிரியா சூப்பரா வெந்து வந்திருக்கு பாருங்க மெத்துன்னு. அடுத்த கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த லேண்டோட ஸ்கொயர் ஃபீட் என்ன, இடம் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. லேண்டோட ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா 10,000 ஸ்கொயர் ஃபீட். அதுக்கு நீங்க உங்களோட ட்ரீம் ஹோம் நல்லா பெருசா கட்டலாமேன்னு வேற கேட்டிருந்தீங்க. எஸ், பெருசா கட்டலாம். அதுக்கு நான் வந்து ஒரு Q&A தான் தனியா நின்னு பேசணும் நானு. ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. நம்மளோட சொந்த வீடை நம்ம வந்து கொடுத்துட்டோம். அதுல லேண்ட் வாங்கிட்டு மீதி காசு இருந்தது. நாளைக்கு ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுன்னா எலி வலையா இருந்தாலும் தன் வலை சிறந்ததுன்னு சொல்ற மாதிரி ஏதாவது ஒண்ணுனா டக்குன்னு நமக்கு ஒரு வீடு இருக்குடா அப்படின்னு ஒரு தைரியம் கொடுக்கும் பாருங்க மனசுக்கு. அது வீடு வித்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி பக்குன்னு இருந்ததுங்க. ஒரு சொந்த வீடு போச்சுன்ற மாதிரி கஷ்டமா இருந்ததுங்க. சோ அந்த காசு கையில கொஞ்சம் காசு இருந்துச்சு. அதுக்கு நம்ம ஒரு வீடு கட்டிடணும்டா, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அழிச்சிடக்கூடாது. ட்ரீம் ஹோம் அப்புறம் பாத்துக்கலாம், லோனு கேனு எல்லாம் வேணாம். இன்னும் கொஞ்சம் சில சேவிங்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் முடிஞ்சு கையில பணம் வந்ததுக்கு அப்புறம் கட்டலாம். லோனுன்னு போய் வட்டி கட்டி அப்படியே வட்டிலேயே மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காசுக்கு வித்த வீட்டுக்கு பதிலா ஒரு வீடு நமக்குன்னு இருக்குன்னு ஒரு தைரியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி போய் மெயின்டைன் பண்றதுக்கு, நாங்க தங்குறதுக்கு போறதுக்கு வரதுக்கு ஒரு வீடு வேணுமேனு இப்போதைக்கு சின்னதா வீடு கட்டிக்கிறோம். ட்ரீம் ஹோம் ஃபியூச்சர்ல கண்டிப்பா கட்டுவோம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி 10,000 ஸ்கொயர் ஃபீட் அங்க பெரிய இடம் இருக்கு. அதெல்லாம் பிளான் பண்ணி தான் செய்யறோம்.
கரெக்டா வரும். நான் செய்யும்போது கரெக்ட் தான் கார்த்தின்னு சொல்லுவீங்க. மீன் குழம்பு அட்டகாசமா இருக்குன்னு குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் நல்லா சாப்பிட்டு முடிச்சோம். நேத்து குழந்தைங்களோட ஜாலியா என்ஜாய் பண்ணோம். அந்த vlog நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். அதுல Q&A அப்படியே கண்டினியூ ஆகுது. அதுல நான் ஆன்சர்ஸ் பண்றேன், பாருங்க. ஆரம்பிச்சாச்சு. கொஞ்சம் குஷி கொண்டாட்டம்லாம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நமக்கும் கொஞ்சம் லீவ் வேணும், பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் லீவ் வேணும். பிள்ளைங்களை வெளில கூட்டு போற சாக்குல நம்மளும் லீவ் எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஷர்வினுக்கு 1 இயரா நான் ப்ராமிஸ் பண்ணிருந்த விஷயத்த இன்னைக்கு கொஞ்சம் குழந்தைங்களை வெளில கூட்டு போலாம் அப்படின்னு ராகேஷ், ஷர்வின், நான் ஜி வெளில கிளம்பிட்டு இருக்கோம். ரேன் குர்த்தா தான் போட்டிருந்தேன். இது குர்த்தா கம் துப்பட்டாவோட செட்டா வருது, கூட பலாசோ பேண்டோ வருது. ஆனா எனக்கு அந்த பலாசோ பேண்ட் பத்தாதனால நான் வந்து ஒரு லெகினோட பேர் பண்ணிட்டேன். இது துப்பட்டா அண்ட் பேண்ட் அண்ட் குர்த்தா செட்டா வரதுனால நிஜமாவே இந்த காசுக்கு செம்ம டீல்னு தான் சொல்லுவேன். நம்ம எப்படி கேரி பண்றோம், இதெல்லாம் உள்ள கூட வந்து ஆக்சசரிஸ் போடுறது பொறுத்து இது ஃபங்க்ஷன் கூட நீங்க போட்டுக்கலாம், அந்த மாதிரி இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் அமேசான்ல இருந்து வாங்கியிருந்தேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த சில்க் த்ரெட் பேங்கிள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். திருப்பி அவுட் ஆஃப் டேட்ல இருந்து பழைய மாடல்ல இருந்து இப்ப திருப்பி இது வந்துகிட்டு இருக்கு. இது தனியா ஒரு பேர் செட் ஆஃப் சில பேங்கிள்ஸ்ல இருந்து இந்த இதை ஒரு எடுத்துட்டேன். இந்த மாதிரி பெரிய பேங்கிள்ஸ் ஒரு செட் ஃபுல்லா வாங்கியிருந்தேன். அதுல இருந்து இதை எடுத்துட்டேன். இது 2 வரும், இது 2 வரும். இதுல இருந்து 2த்தையும் நான் அப்படி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி இப்படி பேர் பண்ணிருக்கேன். இந்த ரிங் நான் ஏற்கனவே விண்டோ ஷாப்பிங் சீரீஸ் இருக்குல்ல, அதுல காமிச்ச அதே ரிங் தான் போட்டிருக்கேன். அண்ட் இந்த ஹேண்ட்பேக், இதை நீங்க எப்படியே கொண்டு போறதுனால கொண்டு போகலாம். இதை கழட்டிக்கலாம், ரிமூவபிள் தான். இந்த மாதிரி நீங்க கொண்டு போறதுனால கொண்டு போகலாம். கூட வந்து பாத்தீங்கன்னா 2 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஜிப்ஸ் வந்து அழகா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ளரையும் சீக்ரெட் ஜிப்ஸ்லாம் இருக்கு, நல்லா பெருசா இருக்கு. நல்லா பாருங்க எவ்வளவு பெருசு. இதெல்லாம் மீஷோல வாங்கினது. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி சில்க் த்ரெட் போடும்போது அது சில்க் த்ரெட்ல ஜிம்கி இருந்தா அழகா இருக்குமேனு சில்க் த்ரெட்லயே ஜிம்கி வாங்கியிருந்தேன். இதுவும் செட் ஆஃப் வித்தியாசமா கலர்ஸ், 10 கலர்ஸோ 12 கலர்ஸோ இருக்கிறது மொத்தமா நான் வாங்கியிருந்தேன். எல்லா கலர்ஸ்லயும் வச்சிருக்கேன். இன்னைக்கு இந்த ஜிம்கியை போட்டு பேர் பண்ணிட்டேன். இதெல்லாம் மீஷோல வாங்கியிருந்தேன். ரொம்ப குறைஞ்ச காசுக்கு மொத்த கலர்ஸையும் வாங்கியிருந்தேன். இத்தனை கலர் சேர்ந்து இவ்வளவுதான் காசு அப்படின்ற மாதிரி கம்மியா இருந்துச்சு. சோ இந்த லுக் கிரியேட் பண்ணது நான் இதை வச்சுதான். இந்த எல்லா ப்ராடக்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன், வேணும்ன்றவங்க கண்டிப்பா செக் பண்ணுங்க. அண்ட் செயின்மே நான் ஏற்கனவே எனக்கு கிஃப்ட் பண்ண vlogல, அதுக்கப்புறமேட்டு ஷாப்பிங் சீரீஸ்ல எல்லாத்துலயும் காமிச்ச அதே செயின் தான் போட்டிருக்கேன். இதுவுமே கோல்டு கிடையாது, நான் கோல்டு மாதிரியே இருக்கும். நான் ரொம்ப அழகா இருக்கும். இப்பெல்லாம் வெளியில கோல்டு போட்டு போறதுக்கே பயமா இருக்கு. அதுக்கு இந்த மாதிரி பார்த்து வாங்கி வச்சு போட்டு போயிடலாம். கோல்டு எல்லாம் லாக்கர்லயே வச்சிடலாம் உங்களுக்கு, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனா ரொம்ப கியூட்டா இது செட் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த லுக். ஆனா நான் மாலுக்கு போறேன் அப்படின்றதுனால இந்த ஆக்சசரிஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு கேஷுவலா கிளம்ப போறேன். ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டோம். அப்பா பொண்ணு இங்க என்ஜாய் பண்ணுவாங்க, நாங்க 4 பேர் போய் வெளில போய் என்ஜாய் பண்ண போறோம். டாடி பாய் 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 பாய். ஃபர்ஸ்ட் நேரம் நாங்க ஃபீனிக்ஸ் மால் தான் போயிருந்தோம். நாங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணி அந்த பிளே ஸ்டேஷன் 5 கேசட்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் முடிச்சது CEX அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கு. அது ஆன்லைன்ல கூட நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. அவங்க கிட்ட நாங்க ரீசைக்கிள் பண்ணிக்குவோம். அவங்க கிட்ட கொடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய கேசட்ஸ்ல ஏதாவது ஒன்று இருக்கான்னு பார்த்து நாங்க வாங்கிக்குவோம். அந்த மாதிரி ராகேஷ்கோ ஷர்வின்கோ கேசட் வாங்கிட்டு மீதி எல்லாம் ஆன்லைன்ல புதுசு வந்து ஆர்டர் பண்ணிக்காச்சு. இதோட நான் 2 வாட்டி ஹோம் சென்டர் வீடியோ போட்டிருக்கேன் கடந்த 6 மாசத்துல. ஒரு வாட்டியும் நான் சொல்லியிருக்கேன், நான் போறதுக்கு முன்னாடி நாள் தான் ஆஃபர் முடிஞ்சுன்னு சொன்னாங்க, ஆன்லைன்ல தான் ஆஃபர் இருக்குன்னு சொன்னாங்க. கரெக்டா ஆஃபரை மிஸ் பண்ணிட்டேன். என் நேரமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். அது என்னன்னு தெரியல. இன்னைக்கு போகும்போது எனக்கு பிடிச்ச அதே கலெக்ஷன்ல அந்த ஃபிளாரல் டிசைன் இருக்கும் இல்லையா, அந்த கோல்டன் லைன் வரும் பாருங்க, அந்த கலெக்ஷன்ல 50% ஆஃபர் இருந்தது. அது இல்லாம என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு வந்து மெம்பர்ஷிப் கார்டு இருக்கனால அவருக்கு இது பர்த்டே மந்த், அதுல வேற எக்ஸ்ட்ரா நிறைய ஆஃபர் இருந்தது. ஆல்ரெடி கடையில 50% ஆஃபர், அப்புறம் இவரோட பர்த்டே ஆஃபர், அப்படி இப்படின்னு எங்களுக்கு 60-65% ஆஃபர் கிடைச்சிடும் போல அப்படின்னு நினைச்சு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். எப்படி இருந்தாலும் புது வீட்டுக்கு யூஸ் ஆகும். திருப்பி இந்த ஆஃபர் வந்து கிடைக்குமோ கிடைக்காதோ, இன்னொன்னு இந்த பர்த்டே ஆஃபர் நம்ம இப்ப அவைல் பண்ணாதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜி ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தல, அதை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. வீடு வேற போயிட்டு இருக்கப்பா அப்படின்னு. வீடு வாங்கினதுக்கு அப்புறம் ஒண்ணு வாங்க வேண்டிய பொருள் தான் இது, கண்ணுக்கு தெரியாம ஆஃபர் இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம், ஹியூஜ் ஆஃபர் இது அப்படின்னு சொன்னாரு. அப்ப ஆஃபர் இல்லைன்னா காசு தானே நிறைய போட்டு வாங்குற மாதிரி இருக்கும், ரொம்ப நாளா நீ இதுக்கு வெயிட் பண்ண 6 மந்த்ஸ்க்கு வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னதுனால நான் ரொம்ப ஆசையா பார்த்து வச்சிருந்த பொருள் வந்து ஹோம் சென்டர்லயும் சிலது வாங்கினேன், ஹோம் ஸ்டாப்லயும் வாங்கினேன். ஷாப்பர் ஸ்டாப் கடலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அவங்களோட தான் ஹோம் ஸ்டாப். கடைசியில நான் அதையும் ஆட் பண்ணிருப்பேன். அங்கேயும் நான் வாங்கியிருந்தேன். அங்கேயும் ஜிக்கு வந்து கார்டு இருந்தது. அந்த கார்டையும் நாங்க பிளாக் கார்டா அப்கிரேட் பண்ணிருந்தோம். அந்த கார்டுக்குமே ஜியோட பர்த்டேக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்த்டே மந்த் ஆஃபர்னு ஆஃபர் கொடுத்திருந்தாங்க. சோ அங்கேயுமே எங்களுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் நான் வாங்கியிருந்தேன். ஜி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, என் பர்த்டேக்கு எனக்கு கிஃப்ட் எதுவும் வேணாம், நம்ம வீட்டுக்குன்னு ஒண்ணு வாங்குறதும் நம்மளுடைய கிஃப்ட் தான் கார்த்தி, நம்மளோட ட்ரீம் கார்த்தி இது, நானும் அதுலதான் சாப்பிடுறேன், நானும் அதுலதான் காஃபி குடிக்கிறேன், டீ குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்ல நான் உங்களுக்கு பர்த்டேக்கு தனியா பிளான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு அவரை யோசிச்சிருக்காரு, வைஃப்காக ஹஸ்பண்ட் யோசிக்கிறாருன்னு எனக்கு ரொம்ப பிளஸிங்காவும் சந்தோஷமாவும் இருந்தது. அப்புறம் குழந்தைங்களோட ஃபன் சிட்டிக்கு நேரா போயிட்டோம்.
குழந்தைங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு. நான் உட்கார்றேன், 10 நிமிஷம் உட்காந்துட்டேன். காதெல்லாம் அடைச்ச மாதிரி இருந்தது, அந்த ஏரியாவே ஏதோ காத்து இல்லாம ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருந்தது. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேன். அடுத்த கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏரியா, எந்த ஏரியா இது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் பதில் கூட வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஃபியூச்சர் வீடியோஸ்ல சொல்ற சிஸ்டர்னு அந்த சிஸ்டர் ரிப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கு கீழே வந்து இன்னொருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இவ்வளவு பெருசா ரிப்ளை பண்றதுக்கு ஏரியா பேரை ஒரே வேர்ட்லயே சொல்லிருக்கலாமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவ்வளவு எக்ஸ்பிளனேஷனோட அங்க கமெண்ட்ஸ்ல எனக்கு சொல்ல தெரியல. கமெண்ட்ஸ்ல சொல்லும் போது அது படிக்கிறவங்க என்ன மாதிரி ஆளோ அந்த மாதிரி அதை எடுத்துக்குவாங்க. பட் சொல்லும் போது கரெக்டா இமோஷன்ஸ் போய் கன்வே ஆகும். அதனால நான் சிலதெல்லாம் கமெண்ட்ஸ்ல ரிப்ளை பண்றதுக்கு முடிஞ்சாலும் பண்ணாம நேர்ல வீடியோல சொல்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அந்த இமோஷன்ஸ் அப்பதான் புரியும். சோ அதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீடு பக்கத்துல மாம்பாக்கம் பக்கத்துல தான் நம்ம இடம் வாங்கியிருக்கோம். சில பேர் அது காயார்ல வாங்கியிருக்கீங்களான்னு கேட்டிருந்தீங்க. காயார்லயும் நாங்க இடம்லாம் பார்த்தோம். பட் அங்க நிறைய ஃபாரஸ்ட் ஏரியாலாம் இருக்கிறதுனாலயும் அது டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். எங்களுக்கு இப்போ 1 year 2 yearல ஷிஃப்ட் ஆகிற மாதிரி, மேக்ஸிமம் 3 yearக்குள்ள ஷிஃப்ட் ஆகிற மாதிரி எங்களுக்கு வேணும். ஸோ அந்த ஏரியாலாம் நாங்க வாங்கல. நான் சொன்ன மாதிரி நம்ம மாம்பாக்கம் பக்கத்துலயே வாங்கியிருக்கோம். ஒரு 2-3 yearsலயே கடகடன் டெவலப் ஆகிற மாதிரி இடத்துல தான் வாங்கியிருக்கோம். காயார்லாம் கூட நீங்க வாங்குறதா இருந்தா வாங்கலாம். ஆனா கொஞ்சம் டெவலப்பிங் லேட் ஆகும். நான் மாம்பாக்கம் பக்கத்துல இருந்து தான் சொல்ல முடியும். எக்ஸாக்ட் ஏரியா சொல்ல முடியாததுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சேஃப்டி ரீசன்ஸ். தனியா இடம் வாங்கி தனியா வீடு கட்டிட்டு தனியா போறோம். நம்ம சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். இந்த மீடியால நல்ல கண்கள் அவ்வளோ பேர் பாக்குறாங்க, தேவைப்படாத நல்லா இல்லாத கண்கள் 1-2 பாக்குது. அந்த கண்கள் நம்மள எப்படி பார்க்கும்னு தெரியாது. குழந்தைங்களை வச்சிருக்க அம்மாக்களுக்கு எப்பவுமே டெய்லி அவங்களோட சேஃப்டி தான் உயிரை இல்லைங்களா? சேஃப்டி முக்கியம்ன்றதுனால நான் வந்து இடத்த ரிவீல் பண்ணல. உன்னை புரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க இதை கரெக்டா புரிஞ்சுக்குவாங்க. ஃபேமிலி பீப்புளுக்கு இது புரியும். சும்மா ஏதோ கேட்கணும்னு கேட்டு நோன்றவங்களுக்கு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது காதல வாங்கிக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எங்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? இந்த அபார்ட்மெண்ட் பத்தி நான் புட்டு வச்சிருக்கேன். ஏன்னா இது ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி. ஒரு பிளாக்குக்கும் செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க. ஃப்ரண்ட்ல என்ட்ரி போட்டா தான் உள்ளே வர முடியும். அவ்வளவு செக்யூர்டான பிளேஸ் இது. ஃபுல்லா சிசிடிவி கேமராஸ் இருக்கு. அதனால நான் இந்த ஏரியாவை வந்து உங்களுக்கு சொன்னேன். நான் சிசிடிவி கேமராலாம் எங்களுடைய வீட்டுல வச்சாலுமே தனி வீடுன்றதுனால நான் கண்டிப்பா ஏரியா சொல்ல போறது இல்ல, சேஃப்டி ரீசன்ஸ்க்காக. ப்ளீஸ் இதை புரிஞ்சுக்கோங்க. என் நிலைமை எதுக்கு மேல எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியல. புரிஞ்சுக்கிறவங்க கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. விதாண்டவாதமா கேக்குறவங்க அவங்களுக்கு தேவைக்காக நம்மள நோண்டுறாங்க அப்படின்னு தான் நான் நினைச்சுக்குவேன். அக்கா இவ்வளவு பெரிய இடத்துல ட்ரீம் ஹோமே கட்டிருக்கலாமே, இந்த சின்ன இடம் ஏன் கட்டுறீங்க, கட்டுறீங்க பெருசா கட்டிடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்கிட்ட பட்ஜெட் இவ்வளவுதான் இருக்கு. அந்த வீடு வித்த காசோடைய மீதி காசு இருக்கு. அந்த காசுல என்ன கட்ட முடியுமோ அதை கட்டிடலான்ட்டு. நாளைக்கு இந்த வீடு வந்து இடம் வந்து அடைக்குமோ, பெரிய வீடு வந்து கட்டும் போது இது வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்குமோ, நாளைக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்ற கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் பிளான் பண்ணாம நம்ம இதை கட்டிருக்க மாட்டோம் இல்லையா? அந்த பிளான்லாம் இருக்குதான். கடன் வாங்கி வீடு கட்ட வேண்டாம், இருக்கிற காசை அதே மாதிரி அழிச்சிருவோம் வேண்டாம். இந்த காசை ஒரு வீடா கட்டிக்கலாம். நாளைக்கு பிசினஸ்க்கு அதுக்கு இதுக்குன்னு கூட இந்த வீடு அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டு பெரிய வீடு நம்ம ட்ரீம் ஹோம் பக்கத்திலேயே கட்டிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். இல்ல கீழே வந்து பாத்தீங்கன்னா அக்காவ இருப்பாங்க, மேல நாங்க வீடு கட்டிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் கூட நாங்க கட்டிட்டு போயிடலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பில்லர் போட்டு பெருசா இழுத்து கூட போலாம். சோ என்ன வேணாலும் நாங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும் நம்ம இடம் இருக்கிறதுனால. நிறைய ஆர்கிடெக்ட்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஃபியூச்சர்ல அதை பிளான் பிளான் பண்ணி தான் ஒரு கார்னர்ல வீடு சின்னதா கட்டிட்டு இருக்கோம். கடன் வாங்கி இப்ப வீடு கட்டாம உடனே ஷிஃப்ட் ஆக போகாத வீட்டுக்கு ஏன் கடன் வாங்கி கட்டணும்? கையில இருக்கிறத கட்டிடலாம். சின்ன வீடு நமக்குன்னு இருக்குன்னு ஒரு தைரியம் கொடுக்கும் பாருங்க. அந்த தைரியம் இருக்கணும். காசு வீணா அழிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு வீடு கட்டியிருக்கோம். அண்ட் இடத்த வாங்கியிருக்கோம். அங்க போய் சந்தோஷமா அதை அனுபவிக்கணும்ன்றதுனாலயும் அடிக்கடி அங்க போகணுன்றதுக்காகவும் அந்த வீடு. அண்ட் நிறைய குழப்பங்கள் இருக்கலாம். அப்புறம் ட்ரீம் ஹோம் அது இதுன்னு அது எல்லாத்தையும் உட்கார்ந்து பிளான் பண்ணிட்டு தான் இந்த வீடை கட்ட ஆரம்பிக்கிறோம். என் கூட நீங்க லைஃப்ல டிராவல் பண்ண தான் போறீங்க, கூடவே இருக்க தான் போறீங்க. ஒன்னு நான் செய்யும் போது கரெக்டா பண்ணீங்க கார்த்தின்னு சொல்லுவீங்க. பெரிய ட்ரீம் ஹோம் கட்டும் போதும் உங்களுக்கு கரெக்டான பிளான் கார்த்தின்னு சொல்லுவீங்க. அடுத்தடுத்த क्वेश्चनக்கு ஃபியூச்சர் வீடியோஸ்ல நான் ஒன்னொன்னா இதே மாதிரி Q&Aல நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த சந்தோஷமான வீடியோவை எடிட் பண்ணும்போது தான் ரீசெண்டா இன்னைக்கு நியூஸ்ல வந்து நான் கேள்விப்பட்டிருந்தேன். நம்ம எல்லையில நடக்கிற சில விஷயங்கள்லாம் அது கேட்டோன்னா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி நெஞ்சு பாரமா இருந்தது. கண்ணுல இருந்து கடகடன் தண்ணி வந்துருச்சு. அந்த இமோஷன் என்னன்னு எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. இந்த நியூஸ் கேள்விப்பட்டவனா உங்களுடைய மனநிலை என்னவா இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அங்க எல்லையில நிக்கிற ஒருத்தவங்களுக்கும் மோர் பவர் இருக்கணும். நம்மளுடைய பிரேயர்ஸ், சின்சியர் பிரேயர்ஸ் இருக்கணும். கடவுளே கடவுளே அவங்க எல்லாருக்காகவும் நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். மொத்த இந்தியன்ஸ்க்காகவும் நம்ம வந்து ப்ரே பண்ணுவோம். ஒரு மாதிரி எல்லா விதமான எமோஷன்ஸே கலந்த ஒரு vlog மாதிரி இருக்கு. அவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கேன் உங்ககிட்ட. ஹாப்பியா இருக்கு, நிறைவா இருக்கு. இவ்வளவு இந்த வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பை.